என் அன்பு கண்மணியே, உன் ஆசைப்படி நீ என்னிடம் கேட்பது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு எந்த குறையையும் வரவிடமாட்டேன் உன் சாயி தேவா. உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே. குழந்தையே, நீ துன்பத்தை எப்பொழுதெல்லாம் அனுபவிக்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் போராட்டத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறாயோ, அப்பொழுது என்னுடைய அன்பு கரங்கள் உன்னை நோக்கி வரும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடமே இருக்கும். உன்னுடைய மன வேதனையும் மன போராட்டத்தையும் தீர்க்க என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளையாகிய உன்னை மன வேதனைப்படும்படி நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னுடைய அன்பும் என்னுடைய அரவணைப்பும் உன்னை நிச்சயமாக தாங்கியே பிடிக்கும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய்க்குத்தான் தெரியும் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு வேதனை என்னவென்று. ஆனால் அந்த வேதனையெல்லாம் பறந்தே போய்விடும் அந்த தாய் தன் குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன். தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் அந்த நொடி, அந்த தருணம், தான் வாழ்க்கையில் இதுவரை தான் சந்தித்த அனைத்து வேதனைகளையும் அனைத்து துன்பங்களையும் மறந்து அந்த சந்தோஷ தருணத்தை அனுபவிப்பாள் ஒரு தாய். அந்த தாயின் சந்தோஷம் எவ்வளவு எல்லையே இல்லாததோ, அந்த தாயின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை என் பிள்ளையாகிய நீயும் இந்த தருணத்தில் அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது குழந்தையே. இது உன்னுடைய நேரம். உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகும் நேரம். என்னுடைய சிரித்த முகம் எப்படி உன் கண்கள் படுகிறதோ, அதே மாதிரி மகிழ்ச்சியாக, சிரித்ததாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையும் மாறத்தான் போகிறது. அப்பா, என் வாழ்க்கை மாறிவிட்டது, நான் எப்படிதான் உங்களுக்கு நன்றி சொல்லப் போகிறேன் என்று புரியவே இல்லை என்று நீ என்னிடம் நிச்சயமாக வந்து கூறுவாய். அந்த தருணத்தை நான் உனக்காக நிச்சயமாக ஏற்படுத்தியே தீருவேன். எந்த நிமிடம், எந்த நொடி உன் சாயப்பாவின் பாதத்தில் நீ சரணடைந்தாயோ, அந்த நேரம் முதல், அந்த வினாடி முதல் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மகிழ்ச்சியிலும் உன் ஆனந்தத்திலும் உன் வேதனையிலும் உன் துன்பத்திலும் உன் சோதனைகளிலும் அனைத்திலும் நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்து பூரிப்படைகிறேன். நீ மனவேதனையாக இருக்கும் பொழுது உன் வேதனையை எப்படி தீர்க்கலாம் என்ற சிந்தனை செய்து கொண்டு உன் வேதனையை தீர்த்து வைப்பதற்கான வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் பிள்ளையே. நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். அந்த நம்பிக்கை ஒன்றே போதும். உன்னுடைய ஆசைகள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எதுவுமே நிராசையாக போகாது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய ஆசைகள் எல்லாமே உனக்கு நிறைவேறும். சாயியை முழுவதுமாக நம்பினாலே போதும். தினமும் பூஜை புலஸ்காரம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மனதால் உனக்கு ஒரு முறை சாயி என்று நினைத்தால் போதும். உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும். சாயிநாதரே, என் வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏன் பலிக்காமலேயே இருக்கிறது? என் வாழ்க்கை ஏன் மேம்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்றுதானே கேட்கிறாய் குழந்தையே? உன்னுடைய பிரார்த்தனை, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். நான் அந்த வாக்கை உனக்கு பரிபூர்வமாக கொடுக்கிறேன். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் சில நேரம் அது காலதாமதமாகிறது. உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் நான் சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே பலிக்கவில்லை. என்னை சாயப்பா பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையை வழிநடத்தவே இல்லை என்று
அனைத்தையும் நம்பிக்கை மொத்தத்தையும் இழந்து விட்டது போல் நினைத்து கொண்டு என்னிடமே வந்து கோபமாக பேசுகிறாய் குழந்தையே. நீ என்னிடம் எப்பொழுது சரணடைந்தாயோ அப்பொழுதே நான் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் யோசித்துதான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை ஆறுதல் படுத்த, உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த, உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். சிறிது காலதாமதமாகிறது என்றால் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியாக, இரட்டிப்பு சந்தோஷமாக நிறைவேறப் போகிறது என்பதை மனதில் இருத்திக்கொள். இப்பொழுதே உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. நீ என்ன நினைத்து கொண்டு, என்ன பிரார்த்தனை செய்து கொண்டு, மனதில் என்ன வேண்டிக் கொண்டு இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே நிறைவேறும். நீ நினைத்ததற்கு இரட்டிப்பாகவே அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். நீ சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருப்பேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே என்னிடம் இல்லை என்று என்னிடம் வந்து நீ சொல்லத்தான் போகிறாய். இதுவும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான், இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய். என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்று விட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே.
உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? நீ இப்படி பயப்படுவதை பார்த்து என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை சிறிது கூட இடம் தரவே வேண்டாம். இறைவன் ஒருவருடைய கர்ம வினைகளை தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வைப்பதில்லை. ஒவ்வொருவர் செய்த கர்மாவின் பயன்களே இப்பொழுது வினைகளாக அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் கண்மணியே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தாலோ புண்ணியத்தாலோ இப்பொழுது நீ இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அப்படி இருக்கும் பொழுது துன்பம் மட்டும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. இரண்டும் கலந்துதான் வரும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உன் தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயப்பாவுக்கு உனக்கு நல்லது நடக்க தெரியாமல் போய்விடுமா? நிச்சயமாக உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் 100% பலித்துவிடும். பலிக்க வைப்பேன் உன் சாயிநாதர். நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் கண்மணியே. உனக்கான அந்த ஆனந்த செய்தியை உனக்காக நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த வேளையில் நீ கவலைப்பட்டோ வேதனைப்பட்டு கொண்டோ உட்கார்ந்திருப்பதால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுவரை ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்த என் பிள்ளைக்கு இனி ஏற்ற மிகுந்த வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு கிடைக்கப் போகும் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தப்படாதே. உன் மனக்குழப்பமெல்லாம் நிச்சயமாக தீர்ந்து உனக்காக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். உன் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் 100% நிறைவேறும். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும் எல்லா வேதனைகளும் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு. அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும், துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும்
காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா? உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார். அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே. அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள். கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன். பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையாக இருக்கிறது. பிரச்சனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. எப்பொழுது சாயிநாதரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து எனக்கான நல்வாழ்வு பிறக்கும் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. கவலைப்படாதே என் பிள்ளையே.
நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை இறைவன் ஒளித்து வைத்திருப்பார். அதை தேடி கண்டுபிடிப்பதுதான் உன்னுடைய வேலை. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறது, பிரச்சனைகள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது, கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு, அந்த பிரச்சனைக்கான தீர்வை இறைவன் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை லாவகமாக கண்டுபிடித்து உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நீ முதலில் கண்டுபிடி. அப்படி உன் மனதை வேறு பக்கம் சிந்திக்க துவங்கினாலே போதும், உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் மிக எளிதாக தவிடு பொடியாக்கி விடுவாய். உன்னுடைய அத்தனை சோதனைகளும் முடிந்துவிட்ட பின், உனக்கான பிரச்சனைக்கான தீர்வை நீ தேர்ந்தெடுத்த பின், அத்தனை சோதனைகளுக்கான ஒரு நல்ல முடிவை உன் இறைவன் உன்னிடம் வழங்குவார். உனக்கான தீர்வை தருவார். இது நிச்சயமாக நடக்கும். இப்பொழுது உன்னுடைய சோதனையை தான் நீ கடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையின் போராட்டத்தை தான் நீ தாண்டி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது மிக சாதுரியமாக செயல்பட்டு, கவலையோடு உட்கார்ந்திருப்பதை விட்டுவிட்டு சாதுரியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அந்த பிரச்சனைக்கான மறு சந்தோஷம் என்ன என்பதை தேடு, கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றகரமான வாழ்க்கை, முன்னேற்றகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும்.